கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் விசேஷமாக இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரையும் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை வாழ்வளிக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு தீபமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், ப்ரேயர் டைம் குடும்பத்தாரையும், புதிதாக இந்த ப்ரேயர் டைம் சேனலில் இணைந்து இந்த ஜெபநேர குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும்னு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதற்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பேதுருக்கு அற்புதம் செய்தால் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் அந்த நாட்களில் அற்புதத்தை செய்தார் என்றால் இன்னைக்கும் செய்ய அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அவரோடு பேச முடியும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நிச்சயமாகவே தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய பாதையை காட்ட விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறார். அதனால்தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேரும் தேவனால் பயன்படுத்தப்பட போகிறீங்க. ஆண்டவர் இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. விசேஷமாக இன்று இரவு நமக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஜெபம் உண்டு. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் கலந்து கொள்ளுங்க. அதில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கும் தேவையான வார்த்தைகள்னால் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். இன்றைக்கும் சங்கீதம் 28 வசனத்தை ஆண்டவர் இந்த நாளுக்காக நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆம் தேவஜனமே, நம்மளுடைய பெலன் அவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், நம்முடைய பலவீன நேரங்களில், எல்லா பலவீனங்களிலும் ஒரு உதவியின் கரத்தை நீங்கள் பார்க்க முடியும். கடந்து வந்த நாட்களை எண்ணி பாருங்கள். சிறு வயதில் இருந்து, இயேசு அறியாத நாட்களில் இருந்து, இயேசு அறிந்த நாட்களிலும் நம்மளை இதுவரை பாதுகாத்து வந்தார். எப்படியாவது என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துடணும்னு சொல்லி அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டே இருந்தது. அவரை அறியாத காலத்திலையும் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு வந்த பொழுதும் கூட அவர் நம்மளை தாங்கினார். ஆனால் அவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு இந்த பாதையில் வரும்பொழுது நாம் நிறைய உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து சென்றோம். அந்த உபத்திரவம் எல்லாம் நம்மளை உருவாக்குகிறது. நம்ம மேலே உள்ள அபிஷேகம், நம்ம மேலே உள்ள தேவ திட்டம் எதற்கோ அந்த திட்டத்துக்கு நேராக தான் ஒவ்வொரு பாடும் இருக்கும். ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் பாடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாடுமே அவங்க திட்டத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு மரங்களையும் தடிகளையும் வெட்டுகிறார்கள். கட்டல் செய்யக்கூடிய மரத்தடிகள் எல்லாம் கட்டல் வண்ணமாக தீட்டப்படுகிறது. பீரோ செய்கிற எல்லா கட்டைகளும் பீரோவுடைய வண்ணமாக, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறுகிறது. நாற்காலிகள், ஃபர்னிச்சர்ஸ், இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் செய்ய 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 அது ஒவ்வொரு வாட்டியும் வெட்டப்படுகிறது, தீட்டப்படுகிறது. அதை அந்த வண்ணத்தில் கொண்டு வருகிறதற்காக பல வாட்டி அவைகள் என்ன செய்கிறது? அடிக்கப்படுகிறது, வெட்டப்படுகிறது. அந்த உருவத்திற்கு கொண்டு வர்றதுக்காக அது என்ன செய்யப்படுகிறது? பாடுகளை செய்கிறது. இதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்கள் பாடுகள் பட்டிருக்கலாம். ஆனால் மறந்து போகாதீங்க, ஒவ்வொரு பாடுகளிலும் அவருடைய பலன் நம்மளை தாங்கினது. இதிலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்ததை நினைத்து பாருங்கள். இப்போ இருக்கிறது மறைந்து போகும். இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கடந்த சாட்சிகள் ஒன்றும் இல்லைன்னா பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்குது. 1-2 பேர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடவில்லை. லட்சக்கணக்கான நபர் மேகங்களை எண்ண முடியுமா? இங்கே திரும்பினா ஒரு மேகம், அங்கே திரும்பினா 1000 மேகங்கள், பின்னாடி 1000 மேகங்கள். மேகங்களை எண்ணவே முடியாது. ஆம் தேவச்சனமே, நட்சத்திரங்களை போல மேகங்களும் திரளாகவே இருக்கிறது. விதவிதமான சைஸில் இருக்கிறது. ஒவ்வொரு மேகங்களை பார்க்கும் பொழுது திடீர்னு ஆட்டுக்குட்டி போல இருக்கும், திடீர்னு யானையை போல இருக்கும், திடீர்னு ஒரு மனுஷனை போல இருக்கும், திடீர்னு ஒரு மலை பெயர்ந்து வருகிறது போல இருக்கும். இது என்ன குறிக்கிறது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விசேஷித்த சாட்சி இருக்கிறது. ஆண்டோடைய வேதம் சொல்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான டெஸ்டினி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் விசேஷமான அபிஷேகம், விசேஷமான தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை ராஜாக்களாக, ஆசாரியராக அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்தினது வீணாக அல்ல. உங்கள் மேலே ஒரு ஊழியம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு உயர்வு இருக்குது. ராஜா என்றால் உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவம். பிசாசின் மேலே, அந்தகார ஆவிகள் மேலே, இருளின் லோகாதிபதிகள்
வியாதிகள் மேலே, பாவத்தின் மேலே ஒரு உயர்ந்த அனுபவத்தை குறிக்கிறது. ஆசாரியர் என்றால் ஊழியம் செய்கிறது, ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிறது, ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறது, ஆண்டவர்கிட்ட பெறுகிற வார்த்தைகளை ஜனங்கள்கிட்ட ஷேர் பண்ணுகிறது. ஒரு மீடியேட்டராக உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தருக்கும் நடுவிலாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஒரு பரிதபிக்கிற பாத்திரமாக பிறருடைய பாவங்களால் அவர்கள் அழிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் சபையை பாதுகாத்து கொள்ளுங்க என்று ஆபிரகாமை போல சோதோம் அழிக்கப்படும் பொழுது லோத்துக்காக, அந்த சோதோமுக்காக ஆபிரகாம் தரப்பில் நின்னது போல கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவராக இருக்கிறார். தேவ ஜனமே, உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும், போராட்டங்கள் நடுவில் இருந்தாலும் நம்ம அழைப்பை நினைத்து பாருங்கள், அபிஷேகத்தை நினைத்து பாருங்கள். அபிஷேகம் பண்ணினவருக்கு ஆண்டவர் அரணான அடைக்கலமாக இருக்கிறாரா? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. ராஜாக்களாக, ஆசாரியராக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைப்புக்குள்ளே வர வர அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் அவருடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு 4-5 பேர் அடிக்க வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்டலான்னு வரும் பொழுது அவருடைய காரை திறந்து அவர் வெளியே தான் வந்திருக்கிறார். ஆனால் அவர் மேலே இருந்த அந்த அபிஷேகம் அந்த மனிதனை வெட்ட விடாதபடி அவனை கீழே தூக்கி விழ வைத்திருக்கிறது. ஏதோ வெளிச்சத்தை பார்த்து அவன் கீழே விழுந்திருக்கிறான். ஆச்சரியப்பட்டான். நாம் அருமை இரட்சகர் இயேசுவையும் இரவு நேரத்தில் பிடிக்க வரும்பொழுது எல்லாரும் பின்னாக விழுந்தார்கள். ஏன்னா தேவன் வைத்த அபிஷேகம் சும்மா இல்லை. சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது அவர்கிட்ட சிறுத்தைகள் வந்து படுத்திருக்கும், மலைப்பாம்புகள் படுத்திருக்கும், தேள்கள், விஷ பாம்புகள் அவரை சுற்றிலும் இருக்கும். ஆனால் அவரை சேதவே படுத்தாதான். விசித்திரமான ஒரு வாழ்க்கை. தேவனை நேசிக்கும் பொழுது ஆண்டுடைய பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது. ராஜான்னு சொல்லும் பொழுது எல்லாம் மதித்து தானே ஆகணும். அந்த உண்மையான வாழ்க்கையை எல்லாரும் வாழுகிறதில்லை. ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் ஆண்டு அழைத்திருக்கிறார். ஆனால் எல்லாருமே என்ன செய்யவில்லை, அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு பேட்டர்னை, ஒரு காரியமாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவச்சனங்களே, அழைக்கப்பட்டுள்ள அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். எல்லாரையும் ஆண்டு அழைக்கிறார். ஆனால் ப்ரையர் டீம் குடும்பத்தாரே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகள் வந்தார்கள். அதில் 5 பேர் தான் அந்த மணவாளனுடைய விருந்துக்குள்ளே போக முடிந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த ப்ரையர் டைம் மூலமாக அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல நாம் இருந்து விடாதபடி புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு மணவாளன் வருகிறதற்கு முன்பதாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அபிஷேகத்தை மறந்து போகாதீர்கள். நீங்கள் பெற்ற அழைப்பை மறந்து போகாதீர்கள். அழைப்புக்கு வெளியவும் நீங்கள் வாழலாம், அழைப்புக்கு உள்ளவும் வாழலாம். இன்றைக்கி ஆண்டு சொல்லுகிறார், ஒவ்வொரு பேரும் அழைப்புக்குள்ளே வந்துடுங்க, தேவ திட்டத்துக்குள்ளே வந்துடுங்க. தேவனுடைய திட்டம் என்னன்னு யோசிக்க தொடங்கும் பொழுதே நீங்கள் தேவ திட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. என் மேலே ஒரு திட்டம் இருக்குதான்னு நீங்கள் உணரும் பொழுதே திட்டத்துக்குள்ளே வாரீங்க. அந்த திட்டம் நிறைவேறணும்னு ஜெபிக்கும் பொழுது திட்டத்தின் மையப்பகுதியில் வாரீங்க. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் திட்டத்துக்கு நேராக நடத்துவார். உங்கள் உள்ளம் திட்டம் திட்டம் திட்டம்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அழைப்பு உங்களில் செயல்பட ஆரம்பித்தால் எந்த செங்கடலும் உங்களை முழுங்க முடியாது, எந்த சர்ப்பமும் உங்களை விழுங்க முடியாது, எந்த கோலியாத்தாலும் அடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. தேவ ஜனமே, தாவீது மேலே இருந்த அழைப்பு கோலியாத்தை விழ பண்ணினது. தாவீது மட்டுமில்லை, தானியேல் மேலே இருந்த அழைப்பு சிங்கங்களை சிறு பிள்ளையை போல மாற்றினது. மோசே மேலே இருந்த அழைப்பு செங்கடலை அப்படியே பிரிக்க வைத்தது. தேவ ஜனங்கள் புரியணும், அழைப்பு இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது பிசாசால. மோசே பிறக்கும் பொழுதே அழைப்போடு பிறக்கிறார். அதனால தான் நைல் நதியில் விடும் பொழுது அதில் பெரிய பெரிய முதலைகள் இருக்கும். 6 அடி 7 அடி 10 12 அடி நீளம் உள்ள முதலைகள் மத்தியில் அந்த சின்ன நாணல் பெட்டி மூவாகி போகும் பொழுது ஒரே முழுங்களை கடித்து சிதற பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் மோசையை பாதுகாத்தது. ஏன்னா கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணாக இருக்கிறார். தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருப்பார். ஒரு முறை கேத்ரின் குல்மான்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரியை, இஸ்லாமிய சகோதரி, அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. 2 காலும் முடமாக இருந்து அவங்களை இயேசு சுகமாக்கினார். அவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டும் பொழுது
அந்த துப்பாக்கியிலிருந்து கன்று வெளியே வராமல் அந்த துப்பாக்கி செயலிழந்து போனது. ஏன்னா அந்த சகோதரி தியானித்து கொண்டே இருந்தாங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு. கர்த்தருக்காக ஊழியத்தை செய்தார்கள், பல லட்சம் மக்களை தொட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்துக்குள்ளே மறைஞ்சு இருந்துக்கிட்டீங்கன்னா, அழைப்புக்குள்ளே மறைந்து இருந்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தராலையும் உங்களை கைப்பட முடியாது. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று பல நேரங்களில் அவர்கள் சதி தீட்டம் பண்ணினார்கள். அந்த சதி தீட்டின பொழுதெல்லாம் அந்த திட்டங்கள் செயலிழந்தது. காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் மேலே ஒருத்தராலையும் கை போட முடியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய நேரம் வரல, கர்த்தர் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அதனால் யாராலையும் தொட முடியல. அழைப்புக்குள் இருக்கிறவங்களுக்கு தேவன் அரணாக இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பு என்னன்னு நினைக்க ஆரம்பிங்க, தேவ சித்தம் எனக்கு என்னென்னு யோசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தன்னாலே திட்டத்துக்கு நேராக வந்து ஒட்டி கொள்வீர்கள். இதுதான் தேவனுடைய மகிமை. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். எதிரியானவன் நம்மளை விழுங்க நினைக்கையில், நம்மளை பீறி போட நினைக்கையில் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பலனாக இருப்பேன். ஐ வில் பி யுவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஐ ஆம் யுவர் ஷீல்டு, ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். அம்புகள் வரும், போராட்டங்கள் வரும், அக்கினி ஆஸ்திரங்கள் வரும், ஈட்டிகள் வரும், கத்தியினுடைய வெட்டுகள் வரும். எல்லாவற்றையும் ஒரு கேடகத்தால் தடுக்க முடியும் அல்லவா? அதே போல தான் the shield of faith, the shield himself, God himself shield for Abraham. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு கேடகமாக இருந்தாராம், ஷீல்டாக இருந்தாராம். அதே போல தேவச்சனமே, உங்களுக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார். எந்த சாத்தானும் எந்த துஷ்ட கிரியைகளும் உங்கள் ஜீவனையோ உங்கள் குடும்பத்தையோ தொட அதிகாரம் இல்லை. எந்த பாதாள கிரியைகளுக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு விஷயம் கூட எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. பிரயர் டைம் குடும்பத்தார் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோன்னு சொல்லுங்க. பிரயர் டைம் குடும்பத்தார் மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும் சொல்லுங்க. இந்த ஜெபத்தை கேட்குறவங்க மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும் சொல்லுங்க. தேவ ஜனங்களை இது ஒரு 1000 பேர் கேட்குறீங்கன்னா 1000 பேருடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம், ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். விட்டுறாதீங்க. நீங்களும் அந்த 1000ல் ஒரு நபர் தான். நான் ஒரு ஆள் ஜெபிக்கலைன்னா ஒன்றும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இப்படி எல்லாரும் நினச்சாங்கன்னா 1000 பேரும் ஜெபிக்காமல் போய் விடுவார்களே. அதனால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த வார்த்தையை பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லுங்க. பிரயர் டைம் குடும்பத்தார் மேலே அக்கினி இறங்கட்டும் சொல்லுங்க. பாதுகாப்பு இறங்கட்டும் சொல்லுங்க. உங்கள் வார்த்தைக்கு விலை உண்டு. மனசார சொல்லுங்களேன். ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு அக்கினி இறங்கும், கூட்ட அபிஷேகம் இறங்கும், இருளின் வல்லமைகள் ஓடும். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடமில்லை, பிசாசின் வல்லமைகளுக்கு இடமில்லை, அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களுக்கு இடமில்லை. அதை அவித்து போடுகிற வல்லமை இறங்குவதாக, எல்லா இருள்களையும் ஜெயிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. இந்த மாதம் சர்ப்பம் எங்களுக்கு மேலே நடக்கக்கூடாது. நாங்கள் சர்ப்பத்தை மிதித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் நடப்பதாக. இந்த காலை வேளையிலே சர்ப்பங்களை மிதிக்கிற அபிஷேகம், தேள்களை மிதிக்கிற அபிஷேகம் உங்க ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ரபதரவாசியா. லூக்கா 4:18 படி அபிஷேகம் ஆண்டவராக இயேசுக்கு அரணாக இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஊழியங்களை செய்தாரே இயேசு, அதே இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக. தேவ ஜனங்களை கர்த்தர் திறவுகோள்களை காட்டுகிறார். திறவுகோல் என்றால் பெரிய பெரிய ஓப்பனிங்ஸ். தேவ சித்தத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆயத்தப்படுங்க. இந்த வருஷம் தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு. இந்த நாள் இன்பமாய் மாறட்டும். ஜெபிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். உங்கள் ஆவி சுத்தமாக இருக்கிறது, உங்கள் சிந்தனை சுத்தமாக இருக்கிறது. ஜெபித்து பாருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. எல்லா அதிகாலை ஜெபம் உண்டு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலை ஜெபமும் இரவு ஜெபமும் உண்டு. தேவ ஜனங்கள் பிரயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்க. கீழே உள்ள லிங்கில் கிளிக் பண்ணி இணைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உள்ள எல்லா வீடியோ லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பிரயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் இணையும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஜெபி
ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்க ஆவிகளை பலப்படுத்த, உள்ளான மனுஷனை பலப்படுத்த கர்த்தர் கொடுத்த திட்டம் தான் இந்த ப்ரேயர் டைம் சேனல். நம்ம எந்த சபைக்கு சென்றாலும் சபை வேறுபாடின்றி கர்த்தரை தேடணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். நான் சிஎஸ்ஐ, நான் பெண்டேகோஸ், நான் ஆர்சி அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அப்படி எங்கேயும் படைக்கலை, அது தானாய் உருவாகி விட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால் அதுக்கு நேராக சத்தியத்திற்கு கீழ்ப்படிய நம்ம ஒவ்வொரு பேரும் ஆவினால் நடத்தப்படணும். ஆவியோடு உண்மையோடு நம்ம அவரை ஆராதிக்கணும், மறுபடி பிறக்கணும். இந்த நோக்கத்தோடு வேதம் சொல்லுகிறதுக்கு நேராக நடத்தப்படுகிறதுக்காக தான் ஆண்டு இந்த ப்ரேயர் டைம் சேனலை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகள். அதனால் எந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எந்த டினாமினேஷனில் இருக்கலாம், இல்லை நான் டினாமினேஷனில் இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து சோத்திரம் பண்ணுங்க, செபியுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவியை தேற்றக்கூடிய விஷயங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கேட்டு பலப்படுங்க. காட் பிளஸ் யூ. இன்றைக்கி யாரும் வாக்குத்தத்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுங்கள். இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.